Hi friends, 22 July news பார்க்கலாம். First வந்து revamp of army headquarters to get underway by month end. ஸோ ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். த ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் வில் பி ரீஆர்கனைஸ்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் பிகர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ். ஸோ பிகர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் நடக்க போது அதோடைய ஒரு இதுவாக தான் வந்து இந்த ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரீஆர்கனைஸ்ட் ஆர் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து 2 டெபுட்டி சீஃப்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் ட்ரைனிங்க்கு இருக்காங்க. அடுத்து செகண்ட் வந்து பிளானிங் அண்ட் சிஸ்டம்ஸுக்கு. ஓகேவா? 2 டெபுட்டி சீஃப்ஸ் இருக்காங்க. பட் ஆஃப்டர் சேஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 டெபுட்டி சீஃப்ஸ் வந்து இருக்க போகிறாங்க. எதுக்கு? சஸ்டெனன்ஸ், ஸ்ட்ராட்டஜி, தேர்ட் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ 3 டெபுட்டி சீஃப்ஸு. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் ஜென்ரல் ராஷ்ட்ரியா ரைஃபிள்ஸ், ஓகேவா, அவங்க வந்து டு மூவ் டு உதம்பூர் அண்டர் அண்ட் அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரலாக. ஓகேவா? ஸோ உதம்பூருக்கு வந்து மூவ் பண்ண போகிறாங்க டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ராஷ்ட்ரியா ரைஃபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூ போஸ்ட் ஆஃப் ஏடிஜி விஜிலன்ஸ் டு பி கிரியேட்டட் வில் ரிப்போர்ட் டு ஆர்மி சீஃப்ஸ். அதுக்கடுத்து வந்து ஆர்மி ட்ரைனிங் கமாண்ட் பேஸ்ட் இன் ஷிம்லா டு பி மூவ்டு டு மீரட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சேஞ்ச் வந்து. ஏன்னா ஆர்மி ட்ரைனிங் கமாண்ட் பேஸ்ட் எங்கே இருக்குது? ஷிம்லாவில் இருக்குது. அதை வந்து மீரட்டுக்கு வந்து மூவ் பண்ண போகிறாங்க. அடுத்து நியூ ஏடிஜி ஹியூமன் ரிசோர்ஸஸ் வில் ட்ராக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஆன் ஹெச்ஆர் வைலேஷன்ஸ். ஸோ அதுக்குன்ட்டு ஹெச்ஆர் வைலேஷன்ஸ் அதை ட்ராக் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நியூ ஏடிஜி ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து வரப்போகுது. அடுத்து நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இன் ஏஹெச்கியூ டு கம் டவுன் பை ஓவர் 200 யங் ஆஃபீஸர்ஸ் டு பி போஸ்டட் அவுட் டு ஃபீல்டு ஏரியாஸ்க்கு வந்து இவங்கள வந்து போஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? யங் ஆஃபீஸர்ஸை. அதுக்கடுத்து இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எய்ம் இஸ் அ ஹோலிஸ்டிக் இன்டிகிரேஷன் டு என்ஹான்ஸ் த ஆப்ரேஷனல் அண்ட் ஃபங்க்ஷனல் எஃபிஷியன்சி, ஆப்டிமைஸ் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபெசிலிட்டேட் ஃபோர்ஸ் மாடர்னைசேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஸ்பிரேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து எய்மாக வச்சுட்டு இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் டு ரோல் அவுட் பிக் புஷ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஆனுவல் குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க திஸ் இயர் வித் நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டோட, சரியா, NIIFோட வந்து ஆனுவல் குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் வந்து நடக்க போகுது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மேஜர் மேசிவ் புஷ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் with investors from India and abroad participating will have a cascading effect of pushing growth. ஓகேவா? ஸோ growth வந்து cascading effect இருக்கும் அப்படின்றத வந்து ஹோப் வச்சு தான் வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ NIIF பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணாங்க இன் 2015 as an investment vehicle. ஓகேவா? இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் ஃபார் ஃபண்டிங் கமர்ஷியல் வயபிள் க்ரீன்ஃபீல்ட், ப்ரௌன்ஃபீல்ட் அண்ட் ஸ்டால்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியன் கவர்மெண்ட் இஸ் இன்வெஸ்டிங் 49% அந்த ரெஸ்ட் வந்து ரைஸ்டு ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஃபண்டை. சச்சஸ் எப்படின்னா சாவரன் வெல்த் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், என்டோமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? அதுக்கடுத்து இது வந்து மேண்டேட்டாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த NIIF எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹவுசிங், வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் செக்டர்ஸில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து இது வந்து 3 ஃபண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க கரண்ட்டாக. ஓகேவா? NIIF. ஸோ அதில் வந்து எங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபண்டுன்னு பார்த்தோன்னா, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வித் செக்யூரிட்டி, செபியில். ஓகேவா? ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் த 3 ஃபண்ட்ஸ் மேனேஜ்டு பை NIIF வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் ஃபண்ட், செகண்ட் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், தேர்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஃபண்டில் வந்து எங்கே வந்து இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸில் வந்து இவங்க வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் சச்சஸ் ரோட்ஸ், போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், பவர்ஸ் எக்ஸெட்ரா. இதுதான் வந்து இதோடைய ப்ரைமரி objective. ஓகேவா? இன்வெஸ்டிங் இன் திஸ் கோர் செக்டர்.
நெக்ஸ்ட்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்வெஸ்ட் இன் ஃபண்ட்ஸ் மேனேஜ்டு பை ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஹூ ஹாவ் அ குட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அசோசியேட்டட் செக்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஹூஸ் மேனேஜிங் ஓகேவா ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து குட் ரெக்கார்ட் அண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அசோசியேட்டட் செக்டர்ஸில் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு. அதுக்கடுத்து சம் செக்டர்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் இன்க்ளூட் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிட் இன்கம் அண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் அண்ட் அலைட் செக்டர்ஸில். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆஸ் அன் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் 2 அண்டர் செபி இன் இந்தியா. ஓகேவா, இதை வந்து அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் 2 வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க செபியில். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு no red notice yet against Sanjay Sara. So Interpol is yet to issue red notice against Chetan and Nitin Sanjay Sara, promoters of Vadodara based Sterling Biotech Limited Group, which faces allegations of bank loan fraud involving 8,100 crore. ஓகேவா, ஸோ இதில் வந்து பேங்க் லோன் ஃப்ராட் வந்து இவங்க மேலே இருக்குது. ஸோ ஒன்றுமே வந்து ரெட் நோட்டீஸ் வந்து இவங்க மேலே வந்து கொடுக்கல அப்படின்றது தான் இங்கே. ஸோ இந்த இன்டர்போல் அண்ட் வாட் ஆர் த நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்போல் வந்து ஷார்ட் அண்ட் பெட்டர் நோன் நேம் வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன், அதை தான் வந்து ஷார்ட்டாக இன்டர்போல் அப்படின்னு சொல்கிறாங்க. எ நெட்வொர்க் கம்ப்ரைசிங் 192 மெம்பர் நேஷன்ஸ் இருக்காங்க இன்க்ளூடிங் இந்தியா. இந்த ஏஜென்சி வந்து ஹெட் குவார்ட்டர் எங்கே இன் லயான் ஃப்ரான்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1923 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு தேர் ரோல் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்டில். So to enable police around the world to work together to make the world a safer place. Okay, so அதுதான் அவங்களுடைய ரோல். அண்ட் our high-tech infrastructure of technical and operational support helps meet the growing challenges of fighting crime in 21st century. ஸோ இப்போது வளர இந்த டெக்னிக்கல் அண்ட் ஆப்ரேஷனல் சப்போர்ட் மூலயமா இந்த க்ரைம்ஸ் எல்லாம் வந்து ஃபைட் பண்ணணும், அதுக்கான சேலஞ்சஸ் வந்து ஃபைட் பண்ணி இந்த வேர்ல்டை வந்து சேஃபர் பிளேஸாக வந்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் இதோடைய எய்மாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்தியா ஹாஸ் பீன் அ மெம்பர் சின்ஸ் 1956 நம்ம மெம்பராக இருக்கோம். ஸோ நோட்டீஸஸ் வந்து ரெட் நோட்டீஸ் மட்டுமா இல்லை நம்பர் ஆஃப் நோட்டீஸஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரெட் நோட்டீஸ் பற்றி பார்க்கலாம். ரெட் நோட்டீஸ் இஸ் அ ரெக்வஸ்ட் டு லொக்கேட் அண்ட் ப்ரொவிஷ்னலி அரெஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவல் பெண்டிங் எக்ஸ்ட்ரடிஷன். ஸோ எக்ஸ்ட்ரடிஷனில் வந்து இருக்கிறவங்கள லொக்கேட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறது தான் இந்த ரெட் நோட்டீஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ நோட்டீஸ் இஸ் இஷ்யூட் டு ஹெல்ப் லொக்கேட் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ஆஃபன் மைனர்ஸ் ஆர் ஹெல்ப் ஐடென்டிஃபை பர்சன் ஹூ ஆர் அனேபிள் டு ஐடென்டிஃபை தெம்செல்ஸ். ஸோ அவங்க கண்டுபிடிக்க முடியாத இருக்கிறவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஓகேவா, மிஸ்ஸிங் பர்சனுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் இன் கேசஸ் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆர் இன் கேஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் டியூ டு கெலாமிட்டிஸ். இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த எல்லோ நோட்டீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ நோட்டீஸ், இது வந்து இஷ்யூ டு கலெக்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்சன்ஸ் ஐடென்டிட்டி, லொக்கேஷன் ஆர் ஆக்டிவிட்டீஸ் இன் ரிலேஷன் டு அ க்ரைம். ஸோ திஸ் டஸ் நாட் கேரண்டி எக்ஸ்ட்ரடிஷன் ஆர் அரெஸ்ட் ஆஃப் எ பர்சன். ஸோ இது வந்து கேரண்டி பண்ணாது லைக் எக்ஸ்ட்ரடிஷன் ஆர் அரெஸ்ட் ஆஃப் எ பர்சன். ஸோ இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்சன் மட்டும்தான் வந்து இது கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ப்ளூ நோட்டீஸில். பிளாக் நோட்டீஸில் வந்து seek information on unidentified bodies in member nations. Black notice, unidentified bodies to seek information on unidentified bodies in member nations. So green notice வந்து is issued to provide warnings and intelligence about persons who have committed criminal offenses and are likely to repeat these crimes in other countries. ஸோ ஒரு பர்சனை பற்றி வார்னிங் வந்து கொடுப்பாங்க லைக் he may be repeat these crimes ஓகேவா in other countries அப்படின்றத வந்து சொல்கிறது இந்த green notice. And orange notice வந்து is issued to provide warnings about warn of an event, a person, an object or a process representing a serious and imminent threat to public safety. So public safety க்கு
த்ரெட்டாக இருக்கிற கூடிய இதுக்கு வந்து வார்னிங் வந்து கொடுப்பாங்க, இப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஆரஞ்ச் நோட்டீஸ். நெக்ஸ்ட்டு பர்பிள் நோட்டீஸ் இஸ் எ ரெக்வஸ்ட் டு சீக் ஆர் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆன் மாடஸ் ஆப்ரண்டி ஆப்ஜெக்ட்ஸ் டிவைசஸ் அண்ட் கன்சீல்மெண்ட் மெத்தட்ஸ் யூஸ்டு பை கிரிமினல்ஸ். ஸோ அந்த மாதிரியான கிரிமினல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் டிவைசஸ், ஸோ அதை பற்றின என்னது இன்ஃபர்மேஷனை வந்து சீக் பண்ணி ரெக்வஸ்ட் வந்து சீக் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அ பர்பிள் நோட்டீஸ். ஸோ லாஸ்ட் இயர் த இன்டர்போல் இஷ்யூட் சச் நோட்டீசஸ் டு ஹைலைட் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் மாடர்ன் டே ஸ்லேவரி ப்ரிவலண்ட் இன் த ஃபிஷரி செக்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து வேரியஸ் நோட்டீஸ் இஷ்யூட் பை இன்டர்போல். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர்ஸ் ஜம்மு காஷ்மீர் பிளேபுக் கோஸ் டவுன் டு த கிராஸ் ரூட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்கோயிங் பார்லிமெண்ட் செஷனில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட் ரூல் இன் ஜம்மு காஷ்மீர் பை அனதர் 6 மந்த்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, devolution of powers and grassroots democracy in the state for which பஞ்சாயத்து அண்ட் அர்பன் லோக்கல் பாடி. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா டெவல்யூஷன் ஆஃப் பவர் வந்து கொடுக்க போகிறாங்க டு பஞ்சாயத்து அண்ட் அர்பன் பாடிஸுக்கு வந்து பவர் வந்து அதிகமாக தர்ற மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா டெலிவரி ஆஃப் பேசிக் சர்வீசஸ் வித்தவுட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் லோக்கல் வர்த்தீஸ் அண்ட் இன் த ரூல் பேஸ்ட் மேனர், ரிமூவல் ஆஃப் வாஸ்ட் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து இன்டர்வென்ஷன் இல்லாமல் பேசிக் சர்வீசஸ் வந்து பீப்புளுக்கு டெலிவர் பண்ணுறதுக்காக இந்த பஞ்சாயத்து ராஜ் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு வந்து பவர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கறத பற்றி தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எது மூலியமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சில ஸ்டெப்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் கான்சன்ட்ரேஷன் ஆன் டெலிவரி ஆஃப் பேசிக் சர்வீசஸ் இன் எ ரூல் பேஸ்ட் மேனர் வித்தவுட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் லோக்கல் லீடர்ஸ், ரிமூவல் ஆஃப் வாஸ்ட் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். அடுத்து எலிமினேஷன் ஆஃப் இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இன் கிளாஸ் 4 கேட்டகிரி. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதில் வித் 6 நியூ போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்டர் இட் ரெமிட்ஸ். அடுத்து வந்து devolve enough funds to local government if not creating a completely new political landscape, at least green shoots of an alternative political discourse will get a flip. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் லைக் பஞ்சாயத்து அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு வந்து பவர் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க தான் வந்து டைரக்ட் கான்டாக்ட் வித் பீப்புள் இருக்காங்க. மற்ற இது ஐ மீன் மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து தே ஆர் டைரக்ட்லி கான்டாக்ட் வித் பீப்புள். அதனால் அவங்களுக்கு என்ன வந்து ரெக்வயர் இருக்குது அப்படின்றத வந்து ஈஸியாக அவங்களால சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து நடக்கலாம் அப்படின்றத தான் வந்து இங்கே மெயின் இதுவாக வச்சுட்டு இது வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஆர்கனைசேஷன் வந்து இப்போது பண்ண முடியாத சில விஷயங்கள் அப்படின்ட்டு வரும்போது மட்டும்தான் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வந்து அதை எடுத்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. சரியா? அடுத்து பட்ஜெட் எஸ்டிமேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் systems for expenditure management, expenditure allocation being transferred from planning and development department to finance. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் வந்து முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது திருப்பி வந்து இந்த எக்ஸ்டெண்டிங் பீரியட் டைமில் வந்து எந்த ஒரு சென்டர் ஆகட்டும் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் லோக்கல் பாடிஸ்லேருந்து டைரெக்டாக பீப்புளுக்கு போகணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து இதெல்லாம் வந்து இப்போது பண்ண போகிறாங்க. ஓகேவா? நீத்தி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ் சஃபர் ஃப்ரம் ஸ்க்யூ. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீத்தி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸில் வந்து யூசேஜ் ஆஃப் எஸ்டிமேட்டட் ஃபிகர் இன் பிளேஸ் ஆஃப் ரிப்போர்ட்டட் நம்பர்ஸ் டு calculate certain health indicators has adversely impacted the final index score of certain states while boosting that of others. ஸோ சில இடத்துல வந்து சில இண்டிகேட்டர்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டிமேட்டட் ஃபிகர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்டட் நம்பர்ஸ்
பதிலாக. ஓகேவா? ஸோ அதனால் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகிருக்காங்க லாஸ்ட் ஃபைனல் ஸ்கோரில். ஓகேவா? ஸோ 23 இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க நீத்தி ஆயோக்கு. அதில் சம் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியோநேட்டல் அண்ட் இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட், ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் அண்ட் லோ பர்த் வெயிட், இம்யூனைசேஷன் கவரேஜ் அண்ட் ப்ராக்ரஸ் இன் ட்ரீட்டிங் டியூபர்குலோசிஸ் அண்ட் HIV, இதெல்லாமே வந்து சில இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து யார் டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸில் கேரளா வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ், தேர்ட் வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மிசோரம் வந்து டாப்பில் இருக்குது. அண்டு வர்ஸ்ட்டு வந்து இருந்தது வந்து ஸ்மாலர் ஸ்டேட்ஸில் வந்து நாகாலாண்டு. அண்ட் UT அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சண்டிகர் வந்து டாப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இன்னும் அட்வர்ஸாக எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் தமிழ்நாடும் குஜராத்தும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இண்டிகேட்டர் வந்து எந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் டெலிவரிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இன்ஸ்டியூஷனல் டெலிவரிஸில் வந்து நீத்தி ஆயோக் வந்து சொன்னது வந்து 81.82% இன் 2015-16. பட் HMIS தட் மீன்ஸ் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இவங்க வந்து அவங்களுடைய டேட்டா பேஸ் படி நம்ம 100% வந்து இருக்குது. பட் அவங்களுக்கும் நமக்கும் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு டேட்டாவும் நீத்தி ஆயோக் கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 18% வருது. பட் குஜராத் அதே இதை வந்து வச்சு குஜராத் ஸ்டேட்டுக்கு பார்க்கும்போது சிமிலராக தான் இருக்குது. ஸோ லைக் 98% வந்து HMIS கொடுத்துருக்காங்க. நீத்தி ஆயோக் வந்து 97.78 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு இண்டிகேட்டர் வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா இன்ஃபேண்ட் வேர் ஃபுல்லி இம்யூனைஸ்டு, அதுலேயுமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. லைக் நீத்தி ஆயோக் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு 82.66% சொல்லியிருக்காங்க. HMIS வந்து 104.9% வந்து இன்ஃபேண்ட்ஸ் வேர் ஃபுல்லி இம்யூனைஸ்டு அப்படின்ற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 22 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் குஜராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிட்ரலி சேம் தான் வந்து வருது ரெண்டு பேரும் கொடுத்துருக்குற ரிப்போர்ட் படி. ஸோ தட்ஸ் ஆல். அதுக்கு அடுத்து வந்து இந்தியா ஈரான் டிஸ்கஸ் ரிலீஸ் ஆஃப் செயிலர்ஸ். என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சாட்டர்டே வந்து பிரிட்டிஷ் ஓன்ட் ஆயில் டேங்க் வந்து சீஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஈரான். ஸோ அதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்த இந்தியன் நேஷ்னல்ஸை வந்து ரிலீஸ் அண்ட் ரிபாட்ரியேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் எம்பசி வந்து கேட்டிருக்காங்க ஈரான் கிட்ட. ஸோ தட் இஸ் த நியூஸ். அதுக்கடுத்து வந்து ரொம்ப நாளாக வந்து நியூஸில் எந்த பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் connects which two water bodies, Persian Gulf and Gulf of Oman வந்து connect பண்ணது in the Strait of Hormuz. So that's all. So if you like this video, like, share and subscribe. Thank you for watching.